அஸ்ஸலாமு அலைக்கும் ஆல். இன்னைக்கு சிக்கன் சமோசா தான் செய்ய போகிறோம். நான் சொல்கிற மெத்தடில் அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வீட்டில் எல்லாரும் பாராட்டுவாங்க. அதுக்கு நான் கேரண்டி. இப்போ போன்லெஸ் சிக்கனை எடுத்துக்கலாம். அதை நான் கையிலேயே நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டு வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு 1/4 ஸ்பூன் அளவு வெறும் மிளகாத்தூள், 1/4 ஸ்பூன் அளவு கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு, 1/4 ஸ்பூன் அளவு மஞ்சள்தூள், 1 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு அரை தக்காளி, சின்ன சைஸ் தக்காளியாக எடுத்து நான் கட் பண்ணி போட்டுக்கிட்டேன். எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கடாய் வச்சுட்டு அதில் ஒரு 2 ஸ்பூன் அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க போதும். அந்த தக்காளியிலே தண்ணி வரும். இல்லை நல்லா வேக வச்சுக்கலாம். வேக வைக்கும்போதே கரண்டி வச்சு நல்லா குத்தி குத்தி விட்டோன்னா அது நல்லா பிரிஞ்சு சின்ன சின்னதாக வந்துடும். இந்த நல்லா வெந்த பிறகு இதை தனியாக எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு பெரிய சைஸில் 2 வெங்காயம் நான் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு இது ஒரு 2-3 மினிட்ஸ் வதக்குனாலே போதும். இந்த வெங்காயத்துக்கு தேவையான அளவு வெறும் மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். லைட்டாக வதங்கி வந்தாலே போதும். அது கூட நம்ம சிக்கன் வேக வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் கூட சேர்த்து கொஞ்சமாக கொத்தமல்லி, புதினா 2த்தையும் சேர்த்து ஒரு கலந்து எடுத்து வச்சுக்கலாம். அப்புறமா மைதா மாவு இருக்கு இல்லையா, அதை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கோட்டிங்காக அந்த பைண்டிங் பண்ணுறதுக்காக இதை மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போது சமோசா ஷீட்ஸ் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு ஒரு ஃபோல்டிங் பண்ணிவிட்டு, இது பார்த்திங்கன்னா சின்ன வயசில் ரிப்பன்லாம் ஃபோல்ட் பண்ணோம் இல்லையா, அந்த மாதிரி தான் நான் பண்ணியிருக்கேன். அது மாதிரி பண்ணிவிட்டு உள்ளே ஸ்டஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் க்ளோஸ் பண்ணி நான் வச்சுக்கிட்டேன். அதே மாதிரி ஒரு சிலது சரியாக வரல, சொதப்பெல்லாம் இருந்துச்சு. ஆனால் டேஸ்ட்டு செம்ம சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நான் சொன்ன மெத்தட்லேயே. இப்போ ஹோல்ட் பண்ணி பைண்டிங்காக 2 சைடுமே அதை ஒட்டிக்கலாம். பிரியாமல் இருந்துச்சு, ஒன்று கூட பிரிஞ்சு வரல, நான் பண்ணலை. இந்த மாதிரி எல்லா சமோசாவும் எடுத்துக்கிட்டேன். இப்போது ஒரு கடாயில் எண்ணெய் காய வச்சு அதில் இதை போட்டுட்டு 2 சைடுமே நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்மளோட சமோசாலாம் ரெடி ஆகிடுச்சு. செம்ம சூப்பராக இருந்தது. இஃப்தாருக்கு நான் செஞ்சது. என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உள்ளே பாருங்களேன், செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு அது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.